இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல இதுவரைக்கும் நம்ம வந்துட்டு கோட்டாக் 811 கிளாசிக் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டாக் பேங்கோட 811 சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு நியூ அக்கௌண்ட் ஒன்று வந்திருக்கு. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸ்ல நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த ஒரு அக்கௌண்ட்ல ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது, இதுக்கான ப்ராசஸ் என்ன, இதை பத்தின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் பேங்கோட 811 கிளாசிக் அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா முடியும். அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து 811 கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து என்னோட 811 கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு நான் இப்போ இன்னைக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல அதை வந்து அப்டேட் வந்து பண்றேன். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சூட் ஆச்சு, உங்களுக்கு அது வந்து ஒர்த்தா இருக்கும் அப்படின்னா மட்டும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் பேங்கோட சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இதுல வந்து இனிஷியல் ஃபண்டிங் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 டெபாசிட் வந்து பண்ணி வித்ட்ரா பண்ணா போதும். அவ்வளவுதான். இது வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க வந்துட்டு இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாசிக் அக்கௌண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட், இதை பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல டீட்டெயிலா ரிவ்யூ பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கோட்டாக் பேங்கை பொறுத்த வரலையும் மோஸ்ட்லி நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோட்டாக் பேங்கோட 811 கிளாசிக் அக்கௌண்ட், இதுதான் கிளாசிக் அக்கௌண்ட்னு சொல்றது. இந்த அக்கௌண்ட் ஆரம்ப காலத்துல வந்து எந்த ஒரு இனிஷியல் ஃபண்டிங்கும் இல்லாம ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ற விதமா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 500 ரூபாய் ஆச்சு, அப்புறம் 1000 ஆச்சு, இப்போ 2000 ரூபாய் டெபாசிட் வந்து பண்ண சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து கோட்டாக் பேங்கோட கிளாசிக் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்கௌண்ட் வந்து ஜீரோ பேலன்ஸ் தான், நீங்க லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், அதுலயும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா ஏடிஎம்ல ஒரு நாளைக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் மட்டும்தான் வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். அதுக்கு மேல வித்ட்ராவல் வந்து பண்ண முடியாது. மறுநாள் வேணா நீங்க வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் இந்த அக்கௌண்ட்ல உள்ள ஒரு மேஜர் ப்ராப்ளமா எனக்கு வந்து தெரியுது. மற்றபடி எல்லா விதமான ஆக்சஸும் எல்லா விதமான ஆஃபர் ஃபியூச்சர் எல்லாமே இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல கிடைக்க தான் செய்யுது. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஏடிஎம்ல வித்ட்ரா பண்றதுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல வித்ட்ரா பண்ண முடியாது. ஸோ இது நீங்க வந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் இதுவும் ஜீரோ பேலன்ஸ் தான், மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இனிஷியல் ஃபண்டிங் மட்டும் ஒரு 10,000 நீங்க டெபாசிட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. இதுல ஏடிஎம் கார்டு வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. கிளாசிக் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம் கார்டு ஃப்ரீ கிடையாது, 399 ரூபாய் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அதே இது வந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் ஏடிஎம் வித்ட்ராவல், அதாவது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 1 lakh வரைக்கும் நீங்க இந்த ஒரு சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்ல நீங்க பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஏடிஎம்ல. அதாவது 3 டைம் எப்பவுமே ஃப்ரீயா கொடுப்பாங்களா அதே மாதிரி தான். அதே இது நீங்க வந்துட்டு கோட்டாக் பேங்கோட பிரான்ச்ல போயிட்டு அந்த ஏடிஎம் மிஷின்ல எடுத்தீங்கன்னா 5 டைம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்துட்டு சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஆனா பணம் எடுத்துக்க முடியும். பட் கிளாசிக் அக்கௌண்ட்ல அப்படி கிடையாது. சார்ஜஸ் பிடிச்சாலும் எடுக்க முடியாது, பிடிக்காட்டியும் எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமா 10,000க்கு மேல எடுக்க முடியாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வந்து 399 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இந்த அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரீமியம் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 499 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே ஒரே சார்ஜஸ் வந்து வந்துடும். 100 ரூபாய் வேணா அதிகமா வரும். இதுல இன்சூரன்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு அதிகமா வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. கிளாசிக் அக்கௌண்ட்ல 2.5 lakh வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகுதுன்னா இதுல 3.5 lakhல வந்து கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் வித்ட்ராவல் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 1 lakh. அதே மாதிரி விசா பிளாட்டினம் ரூபே கார்டு வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஒரு செக் புக் பெர் இயருக்கு ஒரு செக் புக் வந்து டோட்டலா ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவாங்க. பாஸ்புக் வேணும்னா நீங்க பிரான்ச்சை விசிட் பண்ணி கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இது ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட்டா நான் வந்து இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதாவது டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான் இதுவும். ஆனா கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதனால அன்லிமிட்டெட் ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து நமக்கு வந்து அதில் கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ கிளாசிக் அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் 25,000 ரூபாய் வரைக்கும் ஏடிஎம் வித்ட்ராவல்னு போட்டிருப்பாங்க. பட் 25,000 வித்ட்ரா பண்ண முடியாது, 10,000 தான் மேக்ஸிமம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாசிக்
அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்காது. அது வந்து ஒரு நார்மல் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். அதே இது நீங்க வந்துட்டு சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 500 ரூபாய் வரைக்கும் உங்களால ஏடிஎம் கார்டுல டிரான்சாக்ஷன் பண்றது மூலமா நீங்க கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் வரைக்கும், அதாவது கிரெடிட் கார்டு மூலமா நம்ம டிரான்சாக்ஷன் வந்து பண்ணும்போது நமக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்களா, அதே மாதிரி இந்த சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்லயும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டபுளான ஒரு அக்கௌண்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5% வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து சொல்லியிருக்காங்களா. இந்த 5% மூலமா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா 6000 ரூபாய் வரைக்கும் உங்களால இதுல கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றது, சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டை ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் வேணுமோ அந்த லிங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர், பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட பின்கோடு நம்பர் இதையும் வந்து என்டர் பண்ணிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு ஓப்பன் அக்கௌண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ மொபைல் நம்பரை செக் பண்ணாதீங்க, இதுல மேல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இமெயில் ஓடிபின்னு. ஸோ இப்போ இமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்திருக்கிற ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு இந்த 2 டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல்ஸை ஃபில் பண்ணி வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட லொகேஷனுக்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லுவோம், அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் டேட்டாவை ஃபெச் பண்ணி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே மேல வந்து காமிக்கும். உங்களோட போட்டோ ஆதார்ல இருக்கிற மாதிரி அந்த போட்டோவையும் காமிக்கும். அதுக்கு கீழே அப்படியே ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபாதர்ஸ் நேம், இது பேன் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆக்குபேஷன் டீடைல், நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, இல்ல ஹோம் மேக்கரா, இல்ல ரிட்டையர் பர்சனா, இல்ல ஸ்டூடெண்டா, அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ, அதுக்கப்புறம் மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வந்து சம்பளம் எங்க இருந்து வருது, பணம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க சேலரிடுன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா சேலரி அப்படின்னு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பிசினஸ்னா பிசினஸ் இன்கம். அடுத்தது உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்க மேரிடா இல்ல அன்மேரிடா அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களோட மதர் மேட் நேம் கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுலயுமே உங்களோட மதர் நேம் வந்து ஒரே மாதிரி என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய அட்ரஸை ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓரளவு சிட்டிகள்ல இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருந்துட்டு நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி ஓபன் பண்ண முடியாது. உங்களுக்கு நியரஸ்ட்ல பிரான்ச் இருக்கணும். உங்க ஏரியாவில் பிரான்ச் இருந்ததுன்னா ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வில்லேஜ் அட்ரஸ் தான் மேலே இருந்தது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சென்னையில ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கிங் அட்ரஸை இங்க வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு நாமினி வந்து வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து நாமினி ஆட் பண்ணல, ஸ்கிப் தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நாமினி வேணும் அப்படின்னா நீங்க யாரை நாமினியா போட போறீங்களோ அவங்களோட நேம், உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு அவங்களோட அட்ரஸ், அது வந்து அவங்களோட அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸும் டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா இந்த இடத்துல ஆட் ஏ நியூ அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி என்டர் பண்ணிருப்பீங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு, அதுவும் நீங்க நாமினியா போட்டிருக்கவங்க அட்ரஸும் சேமா இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல கம்யூனிகேஷன் அட்ரஸ் ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்க வேண்டியதான். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நாமினி ஆட் பண்ணல, ஸ்கிப் கொடுக்குறேன். ஸ்கிப் கொடுத்ததுமே உங்களுக்கு அடுத்தது இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஐ வில் ஆப்ட் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்ததுமே எல்லா டிக் பாக்ஸ்லயும் டிக் ஆயிரும். இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் செலக்ஷன் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே செலக்ட் பண்ண, ஆல்ரெடி நீங்க சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க உள்ள வந்து என்டர் ஆயிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுதான் செலக்டட் ஆயிருக்கும். இதே இது நீங்க கிளாசிக் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் அக்கௌண்ட் வந்து செலக்டட் ஆயிருக்கும். மூணாவது அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. இது வந்து 811 சூப்பர் மெட்டல் டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மட்டும் மெட்டல்ல வரும். ஆனா 81,100 ரூபாய் இனிஷியல் ஃபண்டிங் வந்து ஆட் பண்ணணும். இதுவும் ஜீரோ பேலன்ஸ் தான். உங்களுக்கு வந்துட்டு ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த அக்கௌண்ட் ஒர்த்து கிடையாது. அதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஏடிஎம் கார்டு சார்ஜஸ் மட்டுமே 1500 ரூபாய் வந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் தான் செலக்ட் பண்ண போறோம். இதுக்கு இனிஷியல் ஃபண்டிங் மந்த்லியுமே வந்து உங்களுக்கு 10,000 ஒன் டைம், ஏதாவது ஒரு ஒன் டைம்ல டெபாசிட்டட் ஆனா போதும் அப்படிங்கிறத இதோட கண்டிஷன். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அக்கௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ரெண்டுல எந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி வந்தாலும் இந்த ஸ்டேஜ்ல வரும்போது நீங்க மாத்தி சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா மாத்தி சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிளாசிக்
கிளாசிக் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிருக்கேன். பண்ணிட்டு ஆட் a 10,000 இனிஷியல் ஃபண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10,000 அமௌண்ட் வந்து இனிஷியல் ஃபண்டிங் வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். அது போக அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு 499 ரூபா அந்த பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு பிரீமியம் பேமெண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் 499 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதையும் சேர்த்து டெபாசிட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க கூகுள் பே, ஃபோன்பே இதை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்ல ஜெனரேட் QR கோடு கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஷோ ஆகும். உங்களோட மற்ற போன்ல இருந்து ஸ்கேன் பண்ணி நீங்க பே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல உள்ள ஆப்ஷன் நீங்க வந்து UPI ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல என்னென்ன UPI பேமெண்ட் பேங்க்லாம் இருக்குதோ அது எல்லாமே காமிக்கும். எந்த அக்கௌண்ட்ல இருந்து நீங்க டெபாசிட் எடுத்து பண்ண விரும்புறீங்களோ அதுல இருந்து டெபாசிட் எடுத்து பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து செக் பண்ணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பெய்ட் ஆனதுமே உங்களுக்கு இது மாதிரி மறுபடியும் லொகேஷன் ஏதாவது ஆக்சஸ் வந்து கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா உங்களோட பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பெய்ட் ஆனதுமே பேஜ் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா பெய்ட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான MP நம்பரை வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது நீங்க வந்து கோட்டாக் மஹிந்திரா பேங்கோட மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்றதுக்கான MP நம்பரை கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு MP நம்பரை கிரியேட் பண்றதுக்கு 6 டிஜிட்ல வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்பரை வந்து என்டர் பண்ணாதீங்க. 1 2 3 4 அப்படி அப்புறம் வந்து 0 0 0 இல்ல 1 1 1 அப்படி என்டர் பண்ணாதீங்க. ஸோ மிக்சட் நம்பரா 6 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே நம்பரை கீழே என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் எம்பின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் உங்களோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ணணும். இப்போ நம்மளுக்கான எம்பின் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ எம்பின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல உங்களோட CRN நம்பர், அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு, UPI ID, இனிஷியல் ஃபண்டிங் எல்லாமே இங்க வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எல்லாத்தையுமே செக் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினி KYC வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. அதை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் ஃபுல் KYC வந்து பண்ணணும். இப்போ கிளாசிக் அக்கௌண்ட்ல இருந்து சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ KYC எதுவுமே தேவை கிடையாது. ஆல்ரெடி நீங்க ஃபுல் KYC பண்ணி வச்சிருப்பீங்க. அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ATM கார்டு, செக் புக் எல்லாமே ஆர்டர் ஆகி உங்களோட அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷரா ஓபன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வீடியோ KYC வந்து பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் KYC அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ KYC வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு, ஒரு ஒயிட் பேப்பர், பேனா இது எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ KYC இங்கிலீஷ்ல, ஹிந்தில இந்த ரெண்டே லாங்குவேஜ்ல தான் பண்ண முடியும். தமிழ்ல வந்து கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே ஒன் பை ஒன்னா வந்து செக் பண்ணி இப்போ வந்து கோ டு வீடியோ KYCங்கிறத கிளிக் பண்ணிருங்க. இதுக்கு அடுத்தது வீடியோ KYCல கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின் வந்து சொல்றேன் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், ஃபாதர்ஸ் நேம், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர்ல சைன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு செல்ஃபி போட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை ஒரு போட்டோ எடுப்பாங்க. பேக் பேஜை பரட்டி காட்ட சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களுக்கு KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ரொம்பலாம் வந்து பெரிய பெரிய கொஸ்டின்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ஈஸியாவே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்க முடியும். ஸோ இந்த KYC எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டீடைல் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உங்க டீடைல் கரெக்டா இருக்கும் பட்சத்துல இம்மீடியட்டாவே உங்களுக்கு ஃபுல் KYC வந்து ஆக்டிவேட்டட் ஆயிரும். ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஒரு நார்மல் சேவிங் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட கரண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ATM கார்டு, செக் புக் ரெண்டுமே வந்து சென்ட் பண்ணி வச்சிருவாங்க. இப்போ நம்ம ஓபன் பண்ணிருக்கிறது சூப்பர் சேவிங் அக்கௌண்ட். அதனால ATM கார்டும் செக் புக்கும் டோட்டலா ஃப்ரீயா கிடைச்சிரும். இது கிளாசிக் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு ATM கார்டுக்கு 399 ரூபாய் நீங்க பே பண்ணி வாங்கணும். செக் புக் வேணும்னா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வீடியோ KYC எல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிறவங்க வீடியோ KYC பண்ணாம ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அடுத்த ஒரு 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள, மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள எக்ஸிக்யூட்டிவே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. மறுநாளே கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்க வீட்டு அட்ரஸ்க்கே வந்து ஃபுல் KYC பண்ணிட்டு போவாங்க. அவங்களோட ஃபிங்கர் வச்சு ஆதார் கார்டு OTP மூலமா KYC பண்ணிட்டு போவாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அது மூலமாவும் பண்ணிக்கலாம். வீடியோ KYC பண்ண முடியாதவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஈஸியா பண்ணிக்கலாம். இது மூலமா உங்களுக்கு வந்து லோனும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் இதுல அவைலபிளா இருக்குது. ஹோம் லோன், கார் லோன், 2 வீலர் லோன் எல்லா விதமான ஃபியூச்சருமே உங்களுக்கு கோட்டாக் மஹிந்திரா பேங்க்ல ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி சூப்பர் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து எப்படி நம்ம ஆல்ரெடி கிளாசிக் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் எப்படி சூப்பர் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.